ஒவ்வொரு மாச சம்பளக்காரனும் உண்மையிலேயே சந்தோஷமா நடிக்கிறான் பண்டிகை அன்னைக்கு. அதான் உண்மை சார். உண்மையிலேயே சந்தோஷம் பண்டிகைன்னா என்னங்க பண்ணோம்? பூஜை ரூமுக்கு போய் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா நரகாசுரரை கொன்ன, ரொம்ப நல்லது, தீபாவளி கொண்டாடுறாங்க, திரும்பியும் வா, இங்க ஏகப்பட்ட நரகாசுரம் இருக்கான், நிறைய தீபாவளி கொண்டாடலாம், என் ஆபீஸ்ல 3-4 பேர் சுத்தி நிற்கிறான், வா, திரும்பி வரணும்னு யாராவது வேண்டுமா? கிடையாது சார். பண்டிகையை குடும்பத்தோடு கொண்டாடுங்க, சந்தோஷம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதை விட கஷ்டம் எதுவும் இல்லை. போன தீபாவளிக்கு என் ஒய்ஃபு புது பட்டு புடவை வழக்கம் போல வாங்கிட்டா. வாங்கிட்டு சொல்றா, இந்த டிசைனுங்க சென்னையிலேயே யார்கிட்டயும் இல்லையான்னா. யார் சொன்னதுன்னா? வித்தவன் சொன்னான்னா. அதாவது நம்ம ஒய்ஃப்ன்றது நம்ம சொல்றதை தவிர ஊர்ல எவன் சொன்னாலும் நம்பிடுறது. நம்மளும் அதை ஒரு பெருசா கண்டுக்கல. அவரே சொல்லிட்டாரா அப்படின்னு. ஆமா, அப்போ அது உண்மைதான், நீ நான் பொய்யா சொல்ல போற போன. அது கட்டிக்கிட்டு மகிழ்ச்சியாதான் இருந்தா. என் தங்கச்சி வந்துடுச்சு. பார்த்த உடனே என் தங்கச்சி கரெக்டா அவ எதுல கோவப்படுவாளோ அதுல அடிச்சுது. இந்த புடவை எங்க எடுத்துங்க அண்ணி அப்படின்ச்சு. இவ கடை பேர் சொன்னான். எவ்வளவு வேலை அண்ணிச்சு சொன்னான் அப்படின்ச்சு. முடிஞ்சது வேலை. என்னென்ன இதே டிசைன்ல வேற கடை பேரை சொல்லுது. இதே டிசைன்ல அங்க காமிச்சா விலையும் இவ சொன்ன விலையை விட கம்மியா சொல்லுது. இத விலையில அத காமிச்சா கேவலமா இருக்குது டிசைன், நான் வாங்காம வந்துட்டேன்ச்சு. இது நடுவில் இந்த தங்கச்சி சும்மா இல்லாமங்க, பண்டிகை அன்னைக்கு வந்திருக்கிற அண்ணா என்ன கிஃப்ட் கொடுப்பாருச்சு. எங்க ஒய்ஃபுக்கு வந்தது பார் கோவம். வர போறவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்து நாளைக்கு தெருவில் நாங்க பிச்சை எடுக்க வான்றா. அத பண்டிகை அன்னைக்கு எது எவ்வளவு மங்களமா பேசுறா பாருங்க. என் ஃப்ரெண்டுங்க ஒரு முறை சும்மா இல்லாம அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு கூட்டி போனான். கூட்டிமே அவன் முன்னால நிக்க வச்சு, யார் பாரு அப்படின்னா. அவன் பார்த்தான். தெரியல தெரியலன்னா நமக்கு அவமானமா போயிடுச்சு. வெறும் மோகன சுந்தரம்னா முடிஞ்சிட்டு இருக்கோம். தெரியல அண்ணா, தெரியல அண்ணா, நல்லா பாரு அண்ணா. அவன் இந்த திருவிளையாடல் கீரா உத்து பாருன்ற மாதிரி என்னையோ உத்து பார்த்தான். பார்த்துட்டு சொல்றான் தெரியலன்னு. டிவியில வருவார்ப்பா அப்படின்னா. உடனே அவன் திருப்பி என்ன உத்து பார்த்துக்கினே ஞாபகப்படுத்துறான், டிவியில இருந்தாலும் எதுல வருவான். காலையில ஜோசியம் சொல்லுவானா, நியூஸ் சொல்லுவானா, இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன்னு அவனா இவன், இல்ல சீரியல் நடிக்கிறானா, இல்ல நைட்ல வந்து மருந்து விற்பானா அவனா. அவன் அப்படியே யோசிக்கிறான். அப்பவும் சொல்றான் தெரியலன்றான். ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. இவன் விட மாட்டான். பட்டிமன்றத்துல பேர் பட்டிமன்றமா, நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை சார். பட்டிமன்றம்னா எதை நம்ம கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைச்சுக்கிறாங்க. நாம என்னை கூட்டி போகும்போது உன்னை அறிமுகப்படுத்துறவனு ஒரு சந்தோஷம் இருந்தது. 2 நிமிஷம் போட்டு கீழே தள்ளிட்டான். இதெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமா இல்ல, மகிழ்ச்சியா நினைச்சுக்க வேண்டியதான். ஒய்ஃபோட வெளில போறது மகிழ்ச்சி தான். ஆனா ஸ்கூட்டர்ல போய் பாருங்க தெரியும். ஸ்கூட்டர்ல மட்டுங்க இன்ஜின் பின்னால வச்சுக்கிறான். அது ஒரு 30 கிலோ அரிசி மூட்டை மாதிரி, இது ஒரு 75 கிலோ. முடியல, எப்போ நாட்டிக்குமோன்னு போயின்னு போயினே இருக்கிறோமா. எதிர்க்க திடீர்னு 45 வயசுல ஒரு அம்மா அழகா போகுது. நம்ம மனசு இருக்குல்ல, நமக்கு பொண்ணு தேடும் போது இதுங்கெல்லாம் எங்க போச்சுங்க நினைப்போம். இது நடுவில் அங்கங்க வேற தீபாவளியா போர்டு வச்சுக்கிறான். அந்த பிளக்ஸ் போர்டை பார்க்க கூடாதுன்னு தான் சைடு வாங்கிட்டு போறோம். அப்படியே மாத்திட்டாவோ. ஏங்க அந்த கடையில 1 எடுத்தா 1 ஃப்ரீ ஆனா. நான் சொன்னேன், இதை உங்க அப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல. கடங்கார சொல்லி என்னடி பண்றது, வா போலான்னு. உண்மையிலேயேங்க சினிமா பார்க்கறது மகிழ்ச்சி. ஆனா அதுவும் எப்படி தெரியுமா, யார் கூட பார்க்கறோன்றது. என் ஃப்ரெண்டு கூட போனங்க சினிமாக்கு. பக்கத்துல உட்காந்தான். 120 ரூபாய் டிக்கெட்டு. பாப்கார்ன் மட்டும் 100 ரூபாய். ஸ்கிரீன்ல பெருசு, பெரிய ஸ்கிரீனு, ஹீரோயின், கம்மி ட்ரெஸ், மழை, டான்ஸ் ஆடுறா. எல்லாம் வெறிச்சு பார்த்துன்னுக்குறோம். இவன் என்னை தட்டி சொல்றான், இந்த அம்மாக்கு இன்னும் 3 மாசத்துல வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வரும் பாரு. என்னடா அப்படின்னு. அந்த கணுக்கால நரம்பு பாருனா ஓங்கி ஒன்று விட்டேன். ஏடா 120 ரூபாய் டிக்கெட்டுக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல எதை பார்க்கறத விட்டுட்டு இதை பார்த்துன்னு. அந்த பார்த்த மகிழ்ச்சியே போயிடுச்சு. இல்ல, மகிழ்ச்சி என்பது உள்ள இருக்கணுங்க. இன்றைய சூழலில் சந்தோஷம் என்பது கற்பனையாகிவிட்டது. ஏதோ யாராவது நம்மளை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா
ஒரு பதில் வச்சிருக்கோம் ரெடிமேடா, நல்லா இருக்க தேங்க்யூங்க அப்படின்றோம், அவ்வளவுதான். சார் சாப்பிட்ற சாப்பாட்டுல ரசனை குறைஞ்சிடுச்சுங்க நம்மளுக்கு. முன்னெல்லாம் பொண்ணு பார்க்க போனோம்னா பொண்ணை கேட்போம் சமைக்க தெரியுமா, தெரியும்னு கல்யாணம் பண்ணிப்போம், சாப்பாடு போடும், நல்லா ரசிச்சு சாப்பிட்டோம். இப்போ பொண்ணு பார்க்க போனா வேலைக்கு போறியா, சம்பளம் எவ்வளோன்னு மட்டும்தான் கேட்குறோம். அதனால சாப்பாடு எப்படியோ வருது, ரசனை போயிடுச்சு. அன்னைக்கு சாப்பாடு போட்டு என் ஒய்ஃபு குழம்பு ஊற்றிட்டு கேட்குறா, என்ன குழம்பு கண்டுபிடிங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்தேன். அது வெள்ளையா இருந்தது. குருமாவான்னு, ஐயோ நீங்க தோத்துட்டீங்க, இது மோர் குழம்பு அப்படின்னுச்சு. குழம்புல குஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம், வழங்கிடும். இதான் ரசனை. நம்மளுடைய பெண்களை ரசனையுடன் பார்த்த காலம் ஒன்று உண்டு, அதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் பெண்கள் மஞ்சள் பூசின்னு வருவாங்க. அப்போ அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா அந்த நரம்புகள்ல ரத்தம் போறது தெரியுமா, முகம் சிவந்தாள் அல்ல. இப்ப இல்ல, எல்லாம் மூஞ்சி சிவப்பா தாங்குது. ஆமாங்க, தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லரு. உள்ள போயிட்டு வெளில வரதுல எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒன்னா இருக்குது. அதுங்களே அடையாளம் பார்த்து வந்தாதான் உண்டு. ஆனா வந்துருவாங்க, ஏன்னா பைசா நம்மள கொடுக்குறோம், எல்லாம் வந்துருவாங்க. ஒரு கோயிலுக்கு போறானுங்களே, அங்கேயாவது ரசனை பக்தி ரசனை இருக்கா? அதுவும் இல்லை. 3 மாசத்துக்கு முன்னால திருப்பதிக்கு போய் 50 ரூபாய் கியூல நின்று பெருமாள் ஸ்லோகம் சொல்லினே இருக்கேன். அங்க ஒருத்தன் ஜெயந்தி ஐ லவ் யூ எழுதி வச்சுட்டு போயிடும். இவனுங்களை என்னங்க பண்றது? அதை நீ ஒண்ணு ஜெயந்தி கிட்ட சொல்லு, இல்ல உள்ள போய் பெருமாள் கிட்ட சொல்லு, அவராவது ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார். இல்ல பிரச்சனை அது இல்ல, அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் சொல்லின்னு போனேன் நானு. அதை பார்த்த உடனே MA செகண்ட் இயர் படிக்கும் போது ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு கிட்ட நம்ம சொன்னோமே, அது உனக்கெல்லாம் லவ் கேடான்னு கேட்டுதேன்னு பெருமாளை விட்டுட்டேன். பெருமாளை விட்டு அந்த பேரையே உத்து உத்து பார்த்தேன். பின்னால என் ஒய்ஃப் எங்க வந்தாலும் வேடிக்கை போ. சார் உண்மை உண்மை, இவனுங்களுக்கு எது பக்தி எது ரசனை ஒன்னும் தெரியல, எல்லாம் குப்பை. ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய புராணத்துல இயற்பகை நாயனாரை பத்தி சொல்லிட்டு இருந்தேங்க. சிவபெருமான் வந்து உன் மனைவியை என்னுடன் அனுப்பு என்றவுடன் அனுப்பினார் அப்படின்னு கேட்டுட்டு கிட்ட வர படிக்கட்டு கிட்ட ஒருத்தர் நிக்கிறான். அவர் இப்ப வருவாரான்னு கேட்டான். யாரான்னு, சிவபெருமான் தான். என்ன கேட்க சொல்லுங்க, மாமியாரோட சேர்த்து அனுப்பு, நானாவது நிம்மதியா இருக்கிறேன். ஒரு காலத்தில் கோயில் திருவிழாக்கள் நடக்கும், உற்சவங்கள் நடக்கும், சிலம்பாட்டம் கரகாட்டம் பொம்மலாட்டம் ஸ்பெஷல் தவிலு இதெல்லாம் நடந்து இருந்தது. இப்ப எல்லாம் போயிடுச்சு. வேற ரெக்கார்ட் டான்ஸ், எல்லா கோயிலையும் ரெக்கார்ட் டான்ஸுங்க. உச்சம் அவலம். எனக்கு என்ன கஷ்டம்னா, உற்சவர் பிள்ளையார சிங்காச்சி முன்னால உட்கார வச்சுட்டு எதிர்க்க ஸ்டேஜ் போட்டு ரெக்கார்ட் டான்ஸ், தூரமா அந்த பார்த்தா பிள்ளையார் ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.